மாப்பிளை பாத்துக்க. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்போ ஓகே. நமஸ்காரம் பண்ணுமா. மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருச்சான். நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன். கல்யாணத்தை பத்தி மற்ற விவரங்களை நீங்களே பேசிருங்க. சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? லௌகீக விஷயங்களை பத்தி மாப்பிள்ளை கேட்கிறாரு. உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து போர் அடிக்கிற விஷயமா பேச போறீங்க. நான் இருந்து என் மண்டை காஞ்சிக்கிட்டு ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே மாப்பிள்ள, உங்களுக்கு தானே கல்யாணம், நீங்களும் இருங்க. என்னோட கல்யாணம் தான். ஆனா இன்னைய டேஸ்ல என்னோட வேல்யூ என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை டிமாண்ட் பண்ணி வாங்கிடுவார். அப்பா, மனசுல தோன்றதையெல்லாம் ஓப்பனா பேசிடுவான் எங்க சந்தோஷ். அவனுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் பிடிக்காது. இது அவனோட கேரக்டர். அது சரி, இந்த காலத்து பிள்ளைங்க இல்லையா? நானும் வெளிப்படையா பேசுறேன் மாணிக்கம். சார், நீங்க தாராளமா உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க சார். சந்தோஷ் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வெரி எலிஜிபிள் பேச்சுலர். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அமெரிக்காவில இருந்து கூட ஒருத்தர் அவனுக்கு பொண்ணு கொடுத்து அமெரிக்காவுக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவனுக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஐடியா எதுவும் கிடையாது. ஆனா சுந்தரம் சொன்னாரு, நீங்க நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நாங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க செய்வீங்கன்னு சொன்னாரு. ஆமா சார், ஒரே பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்கோம். அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, என் பையன் தாராளமா செய்வான். கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணுங்க. குறைஞ்சது 50 பவுன் நகையாவது போடணும். பண்டம், பாத்திரம், பர்னிச்சர்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கணும். அதெல்லாம் பண்ணிடலாங்க. அவன் ஒரு 2 வீலர் கேட்டான், லேட்டஸ்ட் மாடல்ல. அவன் வச்சிருக்கிறது ஓல்டு மாடலா போயிடுச்சு. புதுசா ஒரு வண்டியை பார்த்து வாங்கி கொடுத்துட்டா போச்சு. அப்ப ஓகே தான். நடுவுல ஏதாவது ஞாபகம் வந்தா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது போதும். ஓகே டாட், we will make a move. சரிப்பா. என்ன மிஸ்டர் மாணிக்கம், நீங்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்ல? ஐயோ மன்னிச்சுங்க. இவதான் என்னோட அம்மா. வணக்கம். இது என்னோட வைஃப். வணக்கம். இது அவளோட தங்கச்சி. வணக்கம். இவர் அவளோட ஹஸ்பண்ட். வணக்கம். இது என்னோட மாமனார். இது என்னோட தம்பி. வெரி நைஸ். எல்லா ரிலேஷன்ஸையும் வர வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? நல்லது. See you all. வரேன் தம்பி. இவர் இல்ல மாப்பிள. என்ன கோபி தம்பி, மாப்பிள ஜம்முன்னு இருக்காருல, ஸ்டைலா வேற பேசுறாரு. நல்லா இருக்காருங்க. எங்க மாப்பிளைக்கு 35,000 ரூபாய் சம்பளமா. ஆமா, நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க? ரூபாய். இவ்வளவுதானா? 35,000 ரூபாய் நல்ல சம்பளம் இல்ல? மாணிக்கம், நிர்மலா ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. இல்லன்னா கண்ட தரித்திரம் பிடிச்ச இடத்துல எல்லாம் போய் மாட்டிருப்பா. நல்ல வேளை தப்பிச்சிட்டா. இப்போ நல்ல இடம் அமைஞ்சிருக்கு இல்ல தம்பி? என்னமா அது? வீட்ல நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், நீ சும்மா இருடா. நிர்மலாவுக்கு கெடுதல் நினைச்சவங்க மூக்கெல்லாம் இந்நேரம் உடஞ்சிருக்கும். சரோ, இத பாரு, இவ்வளவு நல்ல இடம் அமைஞ்சதுக்கு பொறாமப்பட்டவங்க, வைத்தறிச்சல் பட்டவங்க காத்தெல்லாம் நம்ம நிர்மலா மேல கண்டிப்பா பட்டிருக்கோம். இத பாரு, நிர்மலாவுக்கு மறக்காம சுத்தி போடணுமா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கு. யாரும் தான் பெரிய கொடுக்குன்னு தலகணம் பிடிச்சு ஆடக்கூடாது. அவங்கள விட தகுதியானவங்க, அழகானவங்க, வசதியானவங்கன்னு வரும்போது மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது?
நாங்க கிளம்ப. என்னப்பா நான் சொன்னது சுருக்கு சுருக்குன்னு குத்துதா? பின்ன குத்தாம இருக்குமா? இது பாருங்க, வாங்க கிளம்பலாம். வரோம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். வரேன் வரேன் வரேன். வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. வணக்கம். மாமா, அப்புறம் விளக்காப்பெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஆண்டோ மன்னித்தல் நடந்துச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இருங்கப்பா, இதோ வந்துடுறேன். மாமா பேசிட்டு இருங்க, ஒரு எஸ்டிடி பண்ண வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன். சரி, உடம்புலாம் எப்படி இருக்கு? அது பாட்டுக்கு இருக்குது. இந்த வேண்டாத விருந்தாளி மாதிரி அப்பப்போ தவ போத வரும். வயசான காலத்துல ஏதாவது சகஜம் பாராட்டக்கூடாது இல்ல? அது சரி, வயசான 2 பேரும் சந்திச்சா வியாதி பத்தி தானே பேசணும், வேற என்ன பேச வேண்டியிருக்கு? சம்பந்தி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம்தான். அது தானா சரியா போகும்னா கூட உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரணும் இல்லையா? எதுக்காக சம்பந்தி இவ்வளவு பெரிய பீடிகை போடுறீங்க? நம்ம விஜயும் கோபியும் பத்தி தான். என் புள்ள கோபி விஜயை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேகப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். விஜயை தான் கட்டிக்குவேன்ட்டு அந்த வேகம் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லையே. பொதுவா அவங்க வயசுக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அந்த துடிப்பையும் காணும், அந்த சந்தோஷத்தையும் காணும், அந்த அந்யோன்யத்தையும் காணுமே. சரி, விஜய்க்கு இது புதிய இடம், பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நானே சமாதானம் சொல்லிக்கிட்டா கூட வந்து நாளாச்சே, பழகவே இல்லையே. சுருக்கமா சொல்லணும்னா விஜி நம்ம வீட்டு மனுஷங்களோட ஒட்டுறதே கிடையாது. விஜய் அப்படி நடத்துக்கிறா? இதோ பாருங்க, நான் விஜய பத்தி குறை சொல்லல. அந்த பொண்ணுக்கு இது இயல்பா கூட இருக்கலாம். அட, என் வீட்டுல இருக்கிறது எல்லாமே நவகிரகமாச்சே. விஜய்க்கு அனுபவம் கம்மி. சில விஷயங்களை கண்டுக்காம சின்ன விஷயம் விட்டான்னு வச்சுங்க, அது வளர்ந்து போய் நாளைக்கு பின்னால பெரிய விளைவுகள் வந்துட்டா. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், கோபி கிட்ட எந்த தவறு இருந்தாலும் நான் கண்டிப்பா விசாரிப்பேன், திருத்துவேன். ஆனா இல்லைங்க, நான் விஜய் கிட்ட பக்குவமா பேசுறேன். சம்பந்தி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் விஜய குறை சொல்லதான் நினைச்சிட்டு போய் அதுகிட்ட கடுமையா பேசக்கூடாது. யார் அது? எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. அதுகளுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுதுங்கய்யா, நீங்க இதை இவ்வளவு தூரம் பேச தேவையே இல்லை. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும். நான் என் பொண்ணுக்கு பக்குவமா எடுத்து சொல்றேன். மாமா, இந்தாங்கப்பா. விஜய், கொஞ்சம் எப்படி வா. என்னப்பா, ஏதாவது தலைவலியா? என் முகத்தை பார்த்து எனக்கு தலைவலி எப்படி சொன்னேன்? என்னப்பா, உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அக்கறை, அந்த அக்கறை இந்த வீட்டுல இருக்க எல்லார் மேலயும் நீ காமிக்கணும். முக்கியமா புருஷ மேல காமிக்கணும். என்னப்பா, எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க? அட்வைஸ் பண்ணல குழந்தை, வந்த இடத்துல நீ சந்தோஷமா இருக்க வேணாமா? அதுக்காக சொல்றேன். நீ இன்னும் விளையாட்டு பொண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்படி வேணா இருக்கலாம். எனக்கு தெரியும் நீ முன்கோபின், அப்பப்ப சுருக்குன்னு ஏதாவது பேசுவேன். அதெல்லாம் நம்ம வீட்டோட சரி, மூட்டை கட்டி வச்சிடணும். வந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட சுபாவத்தையை புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் உன்னை பத்தி எனக்கு பெருமை. புரியுதுப்பா, நீங்க என்ன பேச வரீங்கன்னு புரியுது. ஏன் மாமா, உங்களுக்கு நான் ஏதாவது தொந்தரவு கொடுத்தனா, இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணனா, ஏதாவது வருத்தம்னா நேரடியா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு எங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க.
என்னாச்சு உனக்கு? ஆ? வெக்கமா இல்ல? என் எதிரிலையும் மாமனார் திமிரா பேசிட்டு இருக்க? எப்ப இருந்தது வழக்கம்? முட்டாள் முட்டாள். சம்பந்தி என்ன இது? ஏதோ சின்ன பொண்ணு பேசிட்டானா அதுக்கு போய் இப்படி அடிக்கிறது? என்ன சார் நீங்க பெரியவங்க செய்யுங்க, மரியாதை வேணா? சம்பந்தி பெரியவங்க நாம தான் சின்னவங்களை அனுசரிச்சு போனோம். சும்மா இருக்கையா? இவ்வளவு நல்லவரா இருக்க இவர்கிட்ட எப்படி பேசுறேன்? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சம்பந்தி ஏதோ விஜய்க்கு புத்தி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன மாமா? பண்ணிக்கிற மாப்பிள்ள, என் பொண்ணு உங்ககிட்ட சரியா நடந்துக்கலன்னு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் பொதுப்படையா சொன்னப்பா. என்னப்பா இது? விஜிக்கு இங்க எல்லாமே புதுசா இருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்குது. அதை எப்படிப்பா கம்ப்ளைண்டா நீங்க மாமாட்ட சொல்லலாம்? நான் கம்ப்ளைண்டா சொல்லப்பா. எதா இருந்தாலும் நீங்க சொல்லிருக்க கூடாதுப்பா. பாத்தியம்மா, உனக்கு எவ்வளவு நல்ல புருஷன மாமனார் அமைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் இப்படியாம நடந்துக்கிறது தப்புமா. இப்படி எல்லாம் நடந்து கூடாது. புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துக்க. அப்பா உனக்கு புரியுங்கிற வேகத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அல்லாத இத பாருமா, ஒவ்வொரு பெண்ணை கட்டி கொடுத்து மறுவீட்டுக்கு அனுப்பும் போதும் பெத்தவன் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கிறான். போன இடத்துல புருஷன் நல்லவனா வைக்கணுமே, மாமனார் ராத்தியில நல்லவங்களா இருக்கணுமே. உனக்கு தான் இங்க எல்லாமே நல்லவங்களா இருக்காங்களே, அவங்கள அனுசரிச்சுட்டு போறது விட உனக்கு இவ்வளவு கஷ்டமா? பொறுப்பா நடந்துக்கிட்டா நான் கிளம்புறேன். என்ன மாமா உடனே கிளம்பிட்டீங்க? இன்னும் நிறைய வேலை இருக்கு. இருந்துட்டு போலாமே. இல்லையா, ரொம்ப அவசரத்துல தான் வந்தேன். லீலா பொண்ணு விட்டு கூட போக முடியல. அடுத்த வாட்டி வந்தா சாவகாசமா இருந்துட்டு போறேன். வரட்டுமா? அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஊருக்கு போன போறோம், இத பத்தி நான் எந்த கவலையும் படாத மாதிரி நடந்துக்கணும். வர சம்பந்தி, வர மாப்பிள்ள. சரி மாமா. வெளியில போயிட்டு வரேன். மாமா, அவசியம் நீங்க வெளியே போகணுமா? காலையில இருந்து என் மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. என் கூடவே இருந்துருங்களேன். என்ன சொல்ற? அதுக்கு இல்ல மாமா, இப்ப நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா ஊர் பயிலுங்க வாயெல்லாம் சும்மாவே இருக்காது. எதையாவது சொல்லி நக்கல் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோபம் வரும். இப்ப நீ தான் நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அட என்ன மாமா, நான் பின்ன நடி, நான் வெளியில போனா வம்பிழுத்து வந்துருவேங்கறியா? என்ன மாமா இது? நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசுறீங்க. நான் எதுவும் கற்பனை பண்ணிட்டு பேசல. சும்மா போட்டு உயிரை வாங்காத. நான் உங்க உயிரை வாங்குறேனா? சரி, இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. எங்க வேணாலும் போங்க வாங்க. இனிமே நீங்களா என்கிட்ட பேசினா கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அக்கா, சமைக்கணும்க்கா. அக்கா, உன்னை சமைக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேனா? எனக்கு சமைக்க தெரியாதுக்கா, இல்லைன்னா நானே சமைச்சிருவேன். சமையல் தானே, நான் கத்துத்தரேன். இனிமே எதுக்கும் என்ன எதிர்பார்க்க வேண்டியது இல்லைல்ல. வா. வெங்காயத்தை நல்லா வதக்குன. சரிக்கா. அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலைங்க
இதோ அதை கொஞ்சம் கிள்ளி போடு. போட்டாச்சா? போட்டேன். ஆமா, போன தடவை உருளைக்கிழங்க நீ சரியாவே வேக வைக்கல. நல்லா குழைய வேக வைக்கணும், புரிஞ்சுதா? சரிக்கா. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அக்கா சும்மா சொல்லக்கூடாது. நீ வாயாலே சமையல முடிச்சிருவ போல. கொஞ்சமாவது ஏஞ்சி ஒத்தாசிக்கு வரியா? ஃபுல்லா மேஸ்திரி வேலை தான் பாக்குறேன். சொல்லுவடி சொல்லுவ. நாளைக்கு நீயும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வயிற்று தள்ளிக்கிட்டு நின்னாதான் என் கஷ்டம் உனக்கு புரிய போகுது. சிதம்பரையா, ஏய், சிதம்பரையா, அப்பா பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க, போய் பாரு யாருன்னு. சரிக்கா. அப்படியே விட்டுட்டு போயிட்டா. உளுத்தம் பருப்பே போடல. என்ன பொண்ணு இவ? உளுத்தம் பருப்பு காலி. இங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க.